வணக்கம் நண்பர்களே, இன்றைய 5 கேள்விகள் கொண்ட ஜிகே குஸ்ஸுக்கு வரவேற்கிறோம். நீங்கள் 5இல் 5 மதிப்பெண்கள் பெற முடியுமா? வீடியோ முடிவில் உங்கள் ஸ்கோரை கமெண்டில் சொல்லுங்கள். ஒரு மாநிலத்தின் ஆளுநரை பதவியிலிருந்து நீக்கும் அதிகாரம் யாருக்கு உள்ளது? ஏ சட்டமன்றம், பி பாராளுமன்றம், சி குடியரசுத் தலைவர், டி உச்சநீதிமன்றம். சரியான பதில் சி குடியரசுத் தலைவர். விரைவு தகவல்: ஆளுநர் 5 ஆண்டுகள் பதவியில் இருப்பார். ஆனால் அவரது பதவி குடியரசுத் தலைவரின் விருப்பத்திற்கு உட்பட்டது. கேள்வி 2. ஐநா பாதுகாப்பு கவுன்சிலின் தலைமை எவ்வளவு காலத்திற்கு ஒருமுறை மாறுகிறது? ஏ 6 மாதங்களுக்கு ஒருமுறை, பி 3 மாதங்களுக்கு ஒருமுறை, சி ஆண்டுதோறும், டி மாதந்தோறும். சரியான பதில் டி மாதந்தோறும். விரைவு தகவல்: ஆங்கில அகரவரிசைப்படி ஒவ்வொரு மாதமும் உறுப்பு நாடுகளுக்கு தலைமை மாறுகிறது. கேள்வி 3. உலகளாவிய இருப்பிட தகவலை வழங்கும் செயற்கைக்கோள்களை பயன்படுத்தும் தொழில்நுட்பம் எது? ஏ வைஃபை, பி ஜிபிஎஸ், சி ஃபைபர் ஆப்டிக்ஸ், டி ப்ளூடூத். சரியான பதில் பி ஜிபிஎஸ். விரைவு தகவல்: ஜிபிஎஸ் செயற்கைக்கோள்களின் உதவியால் உங்கள் இருப்பிடத்தை துல்லியமாக கண்டறிகிறது. கேள்வி 4. விபிஜி ராம்ஜி சட்டத்தின் கீழ் கிராமப்புற வேலைவாய்ப்பு உத்தரவாதம் எத்தனை நாட்களாக உயர்த்தப்பட்டுள்ளது? ஏ 100, பி 110, சி 125, டி 150. சரியான பதில் சி 125 நாட்கள். விரைவு தகவல்: இச்சட்டம் MGNREGA அதாவது மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் மாற்றி வேலை உத்தரவாதத்தை 100 நாட்களிலிருந்து 125 நாட்களாக உயர்த்தப்பட்டுள்ளது. கேள்வி எண் 5. ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் 30 அன்று அனுசரிக்கப்படும் ஹல் திவாஸ் எந்த வரலாற்று நிகழ்வை நினைவு கூறுகிறது? ஏ பிர்சா முண்டா இயக்கம், சி சாந்தால் கிளர்ச்சி, சி பைக்கா கிளர்ச்சி, டி 1857 புரட்சி. சரியான பதில் பி சாந்தால் கிளர்ச்சி 1855. விரைவு தகவல்: இந்த இயக்கத்தை சிதோ முர்மு மற்றும் கான்சு முர்மு தலைமையில் தொடங்கினர். உங்கள் ஸ்கோர் என்ன? 5இல் 5 எடுத்தீர்களா? கமெண்டில் உங்கள் மதிப்பெண்ணை எழுதுங்கள். மேலும் இது போன்ற ஜிகே குவிஸ்களுக்கு ஜிகே டாக் ஜோனை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.